6 மாதம் என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு சிந்தனை எனக்கு நம்பிக்கை அளித்தது. 1985ஆம் ஆண்டு லண்டனுக்கு என்னை படிக்க அனுப்புவதற்காக பெரிய லோன் எடுத்தார். MS இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் படிக்க லண்டனுக்கு சென்றேன். அதுவரை நான் திரைப்படத்தில் தவிர வேறு எங்கும் கம்ப்யூட்டரை பார்த்ததில்லை. 1988ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் ATM கம்பெனியில் சிறிய பங்குதாரராக இணைந்தேன். மாதத்திற்கு 2500 ரூபாய் வருமானம். 1990ஆம் ஆண்டு 3500 ரூபாய் வருமானம். சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதும். ஆனால் எங்களுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. 2000ஆவது ஆண்டு சாதித்து விட்டோம். நாங்கள் இந்தியாவில் பெரிய ATM வணிக நிறுவனமானோம். எல்லோரும் என்னை ATM குரு என்று அழைத்தனர். பிறகு என்னுடைய பங்குதாரர் கம்பெனியை விற்றுவிட்டார். 12 ஆண்டுகள் இணைந்து எல்லாவற்றையும் செய்த பிறகு அவர் நன்றி, விலகிக்கொள், உன் பங்கு 0 என்றார். அப்பொழுது எனக்கு 36 வயது. கையில் ஒன்றுமில்லை. 10 வருட பழைய மாருதி 800 காரை பெங்களூருக்கு ஓட்டி வந்தேன். மனைவியின் சம்பளத்தில் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற எண்ணம் மனசோர்வை கொடுத்தது. ஆனால் பூனா இன்ஜினியரிங் கல்லூரியில் கோப்பட்டம், லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில் MS, இந்தியாவில் 12 ஆண்டுகள் ATM நெட்வொர்க்கை அமைத்த அனுபவம், எல்லா பெரிய வங்கி அதிகாரிகளின் தொடர்பு எண்கள், வாடிக்கையாளர்களுக்கு என் மீதான நம்பிக்கை. ATM குரு இறந்துவிடவில்லை. ATM குரு வாஸ் ஜஸ்ட் born. ஆலோசனை வாய்ப்பு கேட்டு கன்சல்டிங் அசைன்மெண்ட்ஸ் வங்கிகளுக்கு எழுத தொடங்கினேன். ஓராண்டு காலத்திற்குள் என் பழைய சம்பளத்தை விட 10 மடங்கு சம்பாதித்து விட்டேன். 49வது வயதில் செக்யூரன்ஸ் சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினேன். இந்த அனுபவம் உங்கள் பெற்றோரின் தியாகம் முடிந்துவிட விடாது. உங்கள் அனுபவம் அழிந்து விடாது. உங்கள் குடும்பத்தின் ஆதரவு முக்கியம். உங்கள் நற்பெயர் துரோகத்தையும் தாண்டி நிலைக்கும். உங்கள் நிலை என்னவாக இருந்தாலும் இது நிலையானதல்ல. கம்பேக் நிச்சயம். சுனில் உடப்பா தன் அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.